செய்துட்டான் அப்படின்னு நினைக்கிறோம். எல்லாமே விதிப்படி வினைப்படி தான் நடக்கிறது. நம்ம ஒண்ணு பண்ணல, நாம பண்ணல, பகவான் உள்ள இருந்து பண்றார். அடுத்தவங்க ஒண்ணு பண்றாங்கன்னு சொல்லி சொன்னா நமக்காக அவர் சேவிக்கிறார். அப்ப பகவான் செய்தது நாம செஞ்சோம்னா பகவான் செஞ்சது, யாருக்கு செய்யறோமோ பகவானுக்கு செஞ்சது. ரெண்டே கான்செப்ட் தான் லைஃப். நல்லா கவனிச்சு கேட்பீங்க. பகவான் செய்தது நாம செஞ்சோம்னு சொல்லி சொன்னா நமக்கு உள்ளே இருந்து பகவான் நம்ம இயக்குறார், நாம செய்யறோம். இப்ப பகவான் செய்தது யாருக்கு செய்யறோம்? அடுத்தவனுக்கு உள்ளே இருக்கக்கூடிய பகவானுக்கு நாம செய்யறோம். அது நல்லதாக இருந்தாலும் சரி, கெட்டதாக இருந்தாலும் சரி. பகவானுக்கு நல்லது பண்ணோம்னு சொல்லி சொன்னா நமக்கு 10 மடங்கு நல்லது திரும்பி வரும். பகவானுக்கு கெடுதல் பண்ணோம்னு சொல்லி சொன்னா 10 மடங்கு கெட்டது நமக்கு திரும்பி வரும், இல்லையா? இப்ப பகவான் செய்யறார், பகவானுக்கு செய்யறார். பகவான் செஞ்சது பகவானுக்கு செஞ்சது. ரெண்டு கான்செப்ட் தான். இதைதான் நம்ம லைஃப்ல அப்ளை பண்ணணும். நல்லது வந்தாலும் சரி, கெட்டது வந்தாலும் சரி, ஏற்கனவே எல்லாம் வினைப்படி விதிப்படி நடக்கிறது. நமக்குள்ள இருந்து பகவான் நம்ம இயக்கி கொண்டிருக்கிறார். நம்ம சொந்தமா எந்த காரியங்களும் செய்யல, மேல இருந்து பகவான் இயக்குகிறார், நாம் இயங்குகிறோம் அப்படிங்கிற விஷயத்தை மட்டும் தெளிவா நம்ம வச்சுக்கணும். அப்படி இல்ல அவன் கெட்டது பண்ணிட்டான், இவன் கெட்டது பண்ணிட்டான், இவன் எனக்கு கேடு பண்ணிட்டான், இவன் என்ன திட்டான், அவன் என்ன மோசம் பண்ணிட்டான்னு நினைச்சோம்னா டென்ஷன் வரும், தேவையில்லாத பிரச்சனை வரும், சிக்கல் வரும், வேதனை வரும், பிரஷர் வரும், சுகர் வரும், வினை வரும், பிறவி வரும். எத்தனை வருது பார்த்தீங்கன்னா இல்லையா? டென்ஷனு, பிரச்சனை, பிரஷரு, சுகரு, வினை, அதுக்கப்புறம் பிறவி. தவிர்க்கவே முடியதெல்லாம் அதிகமாகும் பொழுது என்ன ஆகும்? பிறவி வரும், இல்லையா? அப்ப பிறவி நமக்கு வராம இருக்கணும்னா என்ன பண்ணணும்னா பகவானுடைய திருவடிகளை நம்மளே சமர்ப்பணம் பண்ணிடணும். நான் நல்லது பண்ணாலும் அதுக்கு நீதான் பொறுப்பு, நான் கெட்டது பண்ணேன்னு சொல்லி சொன்னாலும் அதுக்கும் நீதான் பொறுப்பு. கெடுதல் யாருக்காவது நமக்கு பண்ணாங்க, நமக்கு யாராவது கெடுதல் பண்ணாங்கன்னு சொல்லி சொன்னா அதை நம்ம பண்ணல, நமக்கு பண்ணல, அவங்க உள்ளே நம்மளுடைய வினைகளை கழிப்பதற்காக பகவான் உள்ளே இருந்து அவர்களை இயக்கி கொண்டிருக்கிறார் அப்படிங்கிற விஷயத்தை புரிஞ்சுட்டோம்னா யார் மேலேயும் நமக்கு பகைமையோ கோபமோ எதுவுமே வரும். அதை மட்டும் நம்ம நல்லா புரிஞ்சுக்கணும்.